ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிறகடி காசெல்லாம் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். வீட்டில் வந்து முத்து வந்து மீனாவுக்கு போஸ்ட் கொடுக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு மனோஜ் ஷாக் ஆகிடுறாரு. பாரம்மா, யாரோ ஒரு பொண்ணை நடு வீட்டில் கை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வித்யா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க. யாரா எவளை கூட்டிகிட்டு வந்து கூத்தடிக்கிற அந்த மீனா எங்கே போனால் அவளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல, சாமி ஆடிடும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. முத்து வேணும்னே அவங்கள இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ரேஞ்ச் ஆனவுடனே மீனா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த மாதிரி எங்களோட ஆடுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கலையா, எங்கேயாவது போய் எடுக்க வேண்டியது தானே, வீடு தான் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. இருந்தாலும் மீனா, எங்கள் அம்மாவுக்கு உன் மேலே பாசத்தை பற்றியா, உனக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்ட்டு கொந்தளிச்சாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அடுத்த வித்யா ரோஹிணியும் சிட்டியை பார்த்து அந்த காசை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இனிமேல் அவனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவனை எங்கேயாவது பேக் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னவும், சரி நான் அவனை கேரளாவுக்கு பேக் பண்ணிடுறேன், உங்களுக்கு இனிமேல் அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி சிட்டி வந்து அவங்களை அனுப்பிச்சி விட்டுறாரு. அடுத்த பிஏவை பார்த்து நான் யாருக்கும் சரி பங்கு ஷேர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு காசை கொடுத்துட்டு எங்கேயாவது 3 மாதம் பதுங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சிட்டி சொல்லவும், எனக்கும் பின்னாடி அலைஞ்சு காசு வாங்க கஷ்டமாக தான் இருக்குது, இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிஏ கிளம்பி போயிட்டான். அடுத்த ரோஹிணி மனோஜும் காரில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட் எடுக்கணும், உங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு எடுக்கலாம், அவங்க எல்லாருக்குமே ஒரு பேருக்கு 50,000 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே மனோஜ் ஹாப்பி ஆகிடுறாரு. நமக்கும் ஃப்ரீயாகவே ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கிட்ட நம்ம யாரும் காசுலாம் கொடுக்க வேணாம், அம்மாவுக்கு மட்டும் ஒரு 10,000 கொடுக்கலாம், அவங்க எனக்காக ரொம்ப செய்கிறாங்க, நமக்கு ஆல்ரெடியுமே பார்ட்டிக்கு நிறைய செலவாயிடுச்சு, அதனால யாரும் காசு கொடுக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம், நம்ம வீட்டு ஆளுங்க தானே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹிணி அப்போ முத்துக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் சொல்லவும், நம்ம ஆல்ரெடியுமே ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம் எதில் பொருத்தமாக இருக்காங்களோ இல்லையோ புருஷனும் பொண்டாட்டியும் காசு அடிக்கிறதுல வந்து பொருத்தமாக இருக்காங்கன்னு. இப்போ ரோஹிணி அவங்களையும் நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து அந்த பார்வதி ஆண்டியை வீட்டில் 2 லட்சம் திருடணும், இவர் என்னன்னா ஒரு ஃபேமிலியை மாற்றி 2 லட்சம் அடிக்கிறார், நமக்கான புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. ரோஹிணி இப்படி எதுலேயுமே மாட்டாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இன்னும் ஒரு 2 எபிசோடில் வந்து மீனா மேலே திருட்டு பழியை போட்டு விஜய் எப்படி அவங்கள அழ வச்சுடுவாங்க. போக போக சீரியல் ரொம்பவே போர் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ எல்லாம் வெயிட் பண்ணலாம். டாடா பாய்.